துணிவுடன் இருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். துணிவுடன் இருங்கள். ஆம், நாம் துணிவுடன் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் துணிவுடன் இருக்க வேண்டும். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், ஆண்டவர் நடுவில் இருக்கிறார், நீ தீமையை பார்க்க மாட்டாய் என்று சொல்லுகிறார். ஏசாயா 54:17 வாசிக்கிறோம், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:20 வாசிக்கிறோம், உலகம் முடிவு வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விடுதலை பயணம் 14:14 வாசிக்கிறோம், யுத்தம் போர் ஆண்டவருடையது, நீ சும்மா இரு என்று சொல்லுகிறார். ஆக உங்களுக்காக எனக்காக நமக்காக கடவுள் யாவற்றையும் செய்து முடிக்கிறபடினாலே, செய்து கொண்டிருக்கிறபடினாலே நாம் துணிவோடு இருக்க வேண்டும், தைரியத்தோடு இருக்க வேண்டும். சாவை வென்றவர், சாவையின் கொடுக்கு எங்கே என்றவர், அழகையை வென்றவர் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பலவீனத்திற்கும் பயத்திற்கும் இடம் கொடாதபடி கடவுளில் பலன் கொண்டவர்களாய் வாழ்வோம், துணிவுடன் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.